வணக்கம். கரூர் சென்று கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் விஜய்க்கு நீதிமன்றத்திடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு தகவல் வரும் என்று அவர் நினைத்திருக்க மாட்டார். நிச்சயமாக அதிர்ச்சியில் இருப்பார். அது என்ன? கரூரில் இவர் நடத்திய கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன 32 குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு அரசு பணி கொடுப்பதற்கான நிகழ்வு இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு கோர்ட் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறது விஜய் அவர்களுக்கு. அது என்ன அப்படின்னா, நிரந்தர நியமனம் கூடாது, தற்காலிக நியமனம் மட்டும்தான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை விஜய் அவர்களுக்கு கோர்ட் சொல்லியிருக்கு. இந்த செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நேற்றைய தினமும் விஜய் அவர்களுக்கு உடனடியாக பதிலளிப்பதற்கு மதிப்புக்குரிய சென்னை ஹைகோர்ட் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. எதற்காக? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பள்ளி கல்லூரிகளில் தமிழ்நாட்டின் மாணவர்களை சிரமத்துக்குள்ளாக்கி முதல்வருடைய பிறந்த நாளை கொண்டாடிய தாவேக்காவினரின் மீது தடை கோரி ஒரு வழக்கு நடந்தது. இந்த வழக்கில் சிஎம் விஜய் தரப்பினர் உடனடியாக ஹைகோர்ட்டில் பதிலளிக்க வேண்டும் என்கிற அதிரடி உத்தரவை நேற்றைய தினம் நம்முடைய சென்னை ஹைகோர்ட் பிறப்பித்திருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்களே, நம்ம சொல்கிறதுனால கோவிச்சுக்காதீங்க, கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நம்ம ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்குறோம். பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் ரீல்ஸ் போடுவதற்கு, அதாவது உள்ளே போய் பாடம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பாட வேளைகளில் ரீல்ஸ் போடுறதற்கு தாவேக்காவினருக்கு அனுமதி கொடுத்தது யார்? சரி, நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒரு சம்பவம் உங்களுடைய பார்வைக்கு வந்துருச்சு இல்லையா? ஏன் நீங்கள் கண்டிக்கலை? கண்டித்து ஒரு அறிக்கை விடலாம் இல்லையா? தாவேக்காவினர் யாருமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறது ரீல்ஸ் போடுறதுக்கான இடம் இல்லை. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொன்னதான் ஞாபகம் வருது. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு இதை மட்டும் விட்டுறாதீங்க, படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்கிறதா ரொம்ப முக்கியம். படிப்பிற்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம். படிப்பு யாருக்காவது ஏதாவது ஒரு காரணத்தினால் முடக்கப்படுகிறதா, என்னை நீங்கள் அணுகுங்கள் என்று சொன்னது ஞாபகம் வருகிறது. ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் தாவேக்காவினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்போது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கிறது. அவர்களுடைய திட்டம் என்ன? எல்லாரும் படிச்சிடக்கூடாது. எல்லாரும் படிச்சுக்கிட்டால் ஆர்எஸ்எஸ் அழிந்து போகும். அதே மாதிரி தான் தாவேக்காவும் நினைக்குதோ என்னவோ. பள்ளிக்கூடங்களுக்குள்ள பிள்ளைகள் படிக்க வர்ற இடத்துல இந்த மாதிரியான வேலைகளை தாவேக்கனாவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஏன் கண்டிக்காமல் விஜய் அவர்கள் மௌனம் காக்கிறார் என்கிற கேள்வி இன்றைக்கு எழுகிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். நேற்றுக்கு கோர்ட்டில் இது தொடர்பாக மனு அளித்த நபர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த ஜூன் 22 அன்று தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களை வெயிலில் நிற்க வைத்து தாவேக்கா கட்சி கொடி சின்னங்களுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சிகளில் மாணவர்களிடம் பிறந்த நாள் வாழ்த்து பாடவும் கோஷம் போடவும் வற்புறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தாவேக்கா தலைவரின் முகவடிவில் சுமார் 3000 மாணவர்களை வெயிலில் அமர வைத்துள்ளனர். கல்வி நிலையங்களில் மாணவர்களை அரசியல் கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்துவது என்பது கல்வி நிறுவனங்களின் நோக்கத்திற்கு விரோதமானது. ஏற்கனவே கல்வி நிறுவனங்களில் அரசியல் மத சித்தாந்தம் தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்று அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே கல்வி நிறுவனங்களில் அரசியல் நிகழ்ச்சிகளை நடத்த தடை விதித்து பிறப்பித்த அரசாணையை கண்டிப்பான முறையில் அமல்படுத்த உத்தரவிட வேண்டும். அத்துடன் தமிழகம் முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களில் தமிழக முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களை சிரமத்துக்குள்ளாக்கி அரசியல் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டவர்களின் மீது விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்பதுதான் மனுதாரர் முன்வைத்திருக்கக்கூடிய விஷயம். இப்போது நான் என்ன கேட்குறேன்னாங்க, இப்போ பாருங்களேன், இந்த ஆட்சி 50 நாட்கள் ஆகுது. இப்போ கீர்த்தனா அமைச்சர் கீர்த்தனாவோட ரீல்ஸு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மீது புகார் கொடுத்திருக்கிறார், நடவடிக்கை இல்லை. அந்த சரவணன் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காரு. ஊரே சிரித்து கொண்டிருக்குது. டயரை செக் பண்ண போன இடத்துல அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீல்ஸ் தான், எல்லாத்துலேயும் ரீல்ஸ் போட்டு மாட்டிக்கிறாங்க. முன்னாடி நீங்கள் என்னென்னா, விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு முன்னாடி உள்ள ரீல்ஸ் எல்லாம் யாரும் இங்கே கேள்விகளை கண்டுக்கலை. இவர்கள் இப்படித்தான் அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில், ஏன்னா நம்ம தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் அதை கவனிக்கிறாங்க.
அதை அலறவிட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். சார், சினிமா வேறு, அரசியல் வேறு. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் சினிமாவிலிருந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் தான். ஆனால் ஒன்றை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்கள் அரசியலை வேறு, சினிமா வேறவாக பார்த்தார்கள். இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ எம்ஜிஆருடைய உடல் மொழி, ஜெயலலிதா அவர்களுடைய உடல் மொழியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் அவர்களுடைய உடல் மொழி என்பது மக்களுக்கு நெருக்கமானதாக இருக்குது, சினிமா மாதிரி இருக்காது. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸுக்கான மெட்டீரியல்ஸ்களை தயார் பண்ணுறது, அதற்கான ஆக்ஷன்களை பண்ணுறது, அதற்கான நடவடிக்கைகளை பண்ணுறது. இப்போ கூட பாருங்கள், கரூருக்கு போகிறாங்க. இந்த வழக்கில் நெகட்டிவாக தீர்ப்பு வந்தாலும் அவங்க சாதகமாக பயன்படுத்திப்பாங்க, பாசிட்டிவாக வந்தாலும் அது சாதகமாக பயன்படுத்துவாங்க. பாசிட்டிவாக வந்தால் என்ன சொல்லுவாங்க, பாரு நாங்கள் அதை பண்ணிட்டோம், எவ்வளவு தடைகள் வந்த பிறகு நாங்கள் அதை பண்ணோம். இப்போ நெகட்டிவாக வந்தால், பாரு நாங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் உடலை, அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சு. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, முழுக்க முழுக்க ரீல்ஸ் மோகத்தின் மூலம் அதை வைத்து ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டு போகலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய கைகளில் அரசியல் அதிகாரம் சிக்கியிருப்பது என்பது மிகுந்த வேதனைக்குரியது. செய்கிறதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போது மேட்டூர் அணை இன்னமும் திறக்கலை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி காவிரி நீரை பெற்றுத்தருவதற்கு முதல்ல வாய் திறந்து பேசுங்கள், அதற்கு நடவடிக்கை எடுங்கள். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது இதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். நம்ம என்ன சொல்கிறோம், ரீல்ஸ் போடுறது அப்படிங்கிறது பிறகு கூட பண்ணிக்கலாம், அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஆனால் மக்களுடைய அடிப்படை விஷயங்களை பாதிக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள். இன்றைக்கு கூட தேனாம்பேட்டை எல்ஐஎம்என் காலனி, பாரதி ராஜாலாம் இருந்த இடம், எல்ஐஎம்என் காலனியில் தொடர்ந்து பல மணி நேரம் மின்வெட்டு, மின் வாரியத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் மக்கள். இந்த செய்திகளெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு இந்த ரீல்ஸ் போட்டு இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதை சொல்ல தோன்றுகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.